முக்கியமான பிரஸ் மீட் ஸ்பீச் இதுல இருக்கு. சரி, இது மட்டும் படிச்சா போதும். இது அப்படியே படிச்சிருந்தேன் தம்பி. தல தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்கவிருக்கிறார். அதனை பார்க்கலாம். இந்த பயணத்தில் தமிழ்நாட்டை நோக்கி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதற்காகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் புதிய தொழில்களில் கையொப்பமிடுவதற்கும் தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இங்கிலாந்து, ஜெர்மனி உட்பட ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசு முறை பயணமாக கிளம்பியிருக்காரு. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தாருங்க. 7 நிமிஷங்க. 7 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல எதுக்காக இன்னைக்கு இங்கிலாந்துக்கு ஜெர்மனிக்கு போறோம் அப்படின்னா, இந்த பயணத்தில் தமிழ்நாட்டை நோக்கி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதற்காகவும் 32,781 கோடியே 32 கோடி பேருக்கு நம்ம வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அதே போல அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் எழுதி வச்சுதான் வாசிச்சாரு. உலகத்திலேயே என்பிக்குரிய மக்களே, உலகத்திலேயே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு கீழே பார்த்து பதில் சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் தான். எப்படி பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பெர்ஃபெக்ட். எனக்கு தெரியாம கேட்கிறேன், பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த கேள்வியை தான் அவன் கேட்க போறாங்கிறது ஐயா ஸ்டாலினுக்கு எப்படி தெரியும்? ஒரே செட்டப். கேவலமான பில்டப் தேவையா பாஸ்? சரி, அவன் ஒரு கேள்வியை கேட்கறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, பயணங்களால் தமிழ்நாட்டிற்கு உண்மையாவே பலன் உண்டா என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகல. இதான் முதல் கேள்வியே. இதுக்கு என்ன பதில்? நேரம் தானே பார்த்து சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி வந்து போன மாதிரி இது நடச்சார் போல இருக்கு, அப்படி கிடையாது அப்படின்னு ஒரு பதில் சொல்றாரு. இதை வந்து அவர் இப்படியே சொல்லியிருந்தாரு அப்படின்னா அந்த கேள்வி அவரா கேட்ட கேள்வி, இந்த பதில் இவரா சொன்ன பதில். அந்த கேள்வியை கேட்ட உடனே ஐயா குனிஞ்சிட்டாரு. டைம் அப் சார், டைம் அப். வெளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் இதை குறித்து கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே. குனிஞ்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர் போட மாதிரியே இந்த பயணத்தை நினைக்கிறாரு போல. அதை எப்படி கீழே குனிஞ்சு சொல்றீங்க? அவன் கேட்ட கேள்விக்கு பதில் எப்படி உங்ககிட்ட இருந்துச்சு? அப்போ ஸ்கிரிப்டடா இல்லையா? டிவி காரங்க இருக்கானுங்க பாருங்க, அவனுக்கு மாதிரி உலகத்திலே அயோக்கியன்னு எவனும் கிடையாது. ஓப்பனா சொல்லுங்க, பம்பாயில் இருக்கிற ரெட் லைட் ஏரியா மாதிரி நடத்துறானுங்க கம்பெனி. இவர் ஊதறதா அந்த பொண்ணு ஆரதையும் பாக்குறப்ப தமிழ்ல சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிமா. வரப்போற தேர்தல்ல புதிய கட்சிகள் உங்க கூட்டணிக்கு வருமா? இது அவருடைய கேள்வி. அவர் கேள்வி தானே. அதுக்கு என்ன பண்ற? டக்குன்னு கீழே குனிஞ்சிட்டாரு. புதிய கட்சிகள், ஏன்னா திமுக கூட்டணியில் ஆல்ரெடி 9 கட்சிகள் பக்கம் இருக்காங்க. புதிய கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? புதிய கட்சிகள் வரவில்லையா? புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. புதிய கட்சிகள் வருமானு சொல்ல முடியாது. ஆனா புதிய வாக்காளர்கள் வருவாங்க. பதில் கீழே இருக்கு. பஞ்ச் அடிக்கிறாப்ல. வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, பீகார் எலெக்ஷன்ல தேர்தல் ஆணையம் இந்த மாதிரியான ஒரு குளறுபடிகள் பண்ணிருப்பதாக சொல்றாங்களே, அது போல தமிழ்நாட்டில் பண்ண வாய்ப்பு இருக்கா? சார், பீகார் கூட போயிட்டு வந்தீங்க அண்மையில். அந்த பீகார்ல எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள் பண்ணதாக அங்கே சொன்னீங்க. தமிழ்நாட்டில் அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா சார்? அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? யார் எப்படிப்பட்ட சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. உடனே சொல்றாரு, எந்த வாய்ப்பு இருந்தாலும் தமிழ்நாடு அதை முறியடிக்கக்கூடிய வல்லமை எங்க கிட்ட இருக்கு. அதுவும் பதில் இங்க இருக்கு. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். அடுத்த கேள்வி பத்திரிகையாளர். 4வது கேள்வி, சி ஓட்டர்ஸ் உடைய கருத்து கணிப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு சமீபத்தில் வந்துச்சு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கேக்குறாங்க. சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க, அது குறித்து உங்க கருத்து என்ன? எந்த கருத்து கணிப்பு இருந்தாலும் எல்லா கருத்து கணிப்புகளையும் மிஞ்சி ஒரு அமோக வெற்றி தான் திமுக கூட்டணி பெறப்போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கருத்து கணிப்பு எடவா இருந்தாலும் அமோக வெற்றி அடைவோம். அதுவும் கீழே பார்த்து யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க. அடுத்த கேள்வி, விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. இந்த தேர்தலில் தாவேக்காவுக்கும் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்னு சொல்லி அவர் உறுதிப்பட சொல்றாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு இதுக்கடா கருத்து சொல்ல விருப்பல,
நான் பேச்சுக்கு குறைந்தளவு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதிகம் பேச மாட்டேன், இதுக்கெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேச்சை குறித்து செயலில் நம்முடைய திறமையை காட்டணும், அவ்வளோதான் என்னுடைய கருத்து. நான் செயலாளர் செய்யவேன், அறுத்து தள்ளிடுவார். அப்படியே செய்ய விட்டோம்னா அறுத்து தள்ளிடுவாரு. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் பிச்சைக்கார நாயே உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா. நான் பேச மாட்டேன், செய்வேன். என்ன செஞ்சிருக்கீங்க ஐயா? கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதியில 80 விழுக்காடு வாக்குறுதிகள் செய்யவில்லை என்பதை எதிர்கட்சிகள் ஆதாரப்பூர்வமா எடுத்து போட்டிருக்கு. சாம்பார் அப்ப எனக்கு 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சிங்கப்பூருக்கு போனாங்க, அப்புறம் ஜப்பானுக்கு போனாங்க, அப்புறம் ஸ்பெயினுக்கு போனாங்க. தொழில் முனைவோர்களை சந்தித்து தொழில் முதலீடுகளை ஐயா ஈர்த்து கொண்டு வந்தாங்க. அந்த ஆளு சொல்றது உண்மையா? அப்புறம் அமெரிக்கால போயிட்டு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, வாடகை தரவில்லை, ஓ அப்படின்னு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. அதுவும் உலகத்திலேயே பேட்டரியில ஓடக்கூடிய சைக்கிளை மிதிச்சிட்டு போன ஒரே ஆளு நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். அவ்வளவுக்கு கிரைண்ட் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். அப்படி அமெரிக்கால போயிட்டு தொழில் முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்தாரு. அதன் மூலமாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10,62,722 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும் 10,62,752 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்து இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? அமெரிக்காவில் 7,618 கோடி ரூபாய், துபாயில 6,100 கோடி, சிங்கப்பூர்ல 3,233 கோடி. ஐயா உனக்கு நில்றா, ஒருத்தர் நில்றா, அவரு விளையாடியா, சும்மா நில்றா. ஸ்பெயின்ல 3,400 கோடி, மொத்தமாக 18,000 கோடி. 10,62,752 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்து மொத்தமாக 18,000 கோடி. என்னடா புத்தலாட்டாது? ஆனா அதே காலகட்டத்தில் 2024 தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, ரேவந்த் ரெட்டி, அவர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கைது போட்டு கொடுத்து 31,500 கோடி. இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. கர்நாடகாவுடைய தொழில்துறை அமைச்சர் அதே போல அமெரிக்காவுக்கு போய் அவரு தொழில் முனைவோர்களை ஈட்டு கொண்டு வந்தது 24,500 கோடி. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு குடிக்கிறீங்க. 24,500 கோடி எங்க இருக்கு? தெலுங்கானா கொண்டு வந்த 31,500 கோடி எங்க இருக்கு? இவரு அமெரிக்காவுக்கு போய் வெறும் 7,500 கோடி. இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கா இல்ல நாசமா போறதுக்கா? காசெல்லாம் இதுக்கு போகுமா? ஆஸ்பத்திரி தான் போகல. நல்லாவே இருக்க மாட்டீங்களா? 922 புரிந்துணர்வு கையொப்பங்கள் போடப்பட்டிருப்பதாகவும் 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறோம். 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டதாக ஐயா சொல்றாங்க. ஆனா அரபு நாடுகளுக்கு போய் ஐயா கையெழுத்து போட்டது 6 புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே, கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. சிங்கப்பூருக்கு போய் ஐயா கையெழுத்து போட்டது 1 புரிந்துணர்வு ஒப்பந்தம். அமெரிக்காவுக்கு போய் ஐயா கையெழுத்து போட்டு கொண்டு வந்தது 5 புரிந்துணர்வு ஒப்பந்தம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையலா வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. ஜப்பானுக்கு போய் ஐயா கையெழுத்து போட்டது 3, மொத்தமாக 19. 19 எங்க இருக்கு? 922 எங்க இருக்கு? என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குடியை வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இதன் மூலமாக 32,81,32 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த 32 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு சொல்றாங்கன்னு பார்த்தா அது 2020 அதிமுக ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட 25,000 கோடிக்கு மேல தொழில் முனைவோர்களுக்கு கையெழுத்து போடப்படுது, ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அந்த அதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல வந்த தொழிலையும் தன் கணக்குல ஐயா ஏத்திக்கிட்டாரு. இவர்தான் மாப்பிளையா? இல்லண்ணே, மாப்பிள்ளை இவர்தான். ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் அதான் நல்லா இருக்காரு. சரி போங்க படைப்பா. நண்பா, மாப்பிள்ளை நான் தான். இனிமே ட்ரெஸ் ஒண்ணுது இல்ல. ஓகே, சரி. அதாவது கடந்த 10 ஆண்டு காலத்தில் நடந்த மொத்த தொழில் முனைவோர்களுடைய மாநாட்டில் நடந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தன்னுடைய கணக்குல ஏத்திக்கிட்டு தான் 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மொத்தமாக 10 லட்சம் கோடி 32 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புங்கிறாரு. வாக்குல சுத்தம் இருக்கணும், சொன்ன வாக்க காப்பாத்தணும். நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா, இப்படி பொய் சொல்றேன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அமைதியான மாநிலமாக திறமையான இளைஞர்கள் இருக்க மாநிலமாக இருப்பதனால நான் போய் இங்கிலாந்திலும் ஜெர்மனிலையும் பேசி நான் முதலீடு இருக்க போறேன். இவர் பேசி முதலீடு இருக்க போறாராம். இதை நாங்க நம்பணும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே गाइस, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.